ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான ஆன்லைன் பேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதை சொல்கிறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பேட்ச் பற்றின டீட்டெயிலை வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆன்லைனில் போடக்கூடிய ஒரு பெய்டு பேட்ச். ஓகே, ₹1500 வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்குண்டான ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் சண்டேவே வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டேன். அந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணி தான் இந்த பேட்ச் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ பேட்ச் ஃபுல்லாகவே வந்து டெலகிராமில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டடி பிளான் வீடியோக்கு நான் லிங்க்கையும் அந்த பிடிஎஃப்பையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துட்டு ஸ்டடி பிளான் ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது தமிழ் மீடியத்தில் மட்டும்தான், அதாவது தமிழ் மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக மட்டும் நம்ம போடக்கூடிய பேட்ச். ஓகேங்களா? ஸோ ₹1500 நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்குண்டான பேமெண்ட் லிங்க், எப்படி நீங்கள் பேமெண்ட் பண்ணணும், பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை எனக்கு எப்படி வந்து அந்த ப்ரூஃப் அனுப்பணும், பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? ஸோ பேட்ச் நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம், டெஸ்ட் ப்ராசஸ் என்ன, இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன். ஒரு 25 to 30 மினிட்ஸ் இருக்கும். ஸோ வீடியோ முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் நீங்கள் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 1 நம்ம வந்து போட்டதும், இதை நம்ம போடக்கூடிய பேட்ச் 2. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடி பிளான் பிடிஎஃப் நல்லா வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டடி பிளானுக்கு உண்டான வீடியோ ஒரு 1 ஹவர் கிட்ட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? நம்ம எப்படி குடுக்க போறோம், எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா பண்ணியிருக்கோன்றத நான் சொல்லியிருப்பேன். அதே மாரி இந்த பேட்ச் வந்து குரூப் 4க்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இந்த குரூப் 4 பேட்ச்ன்றது செட் ஆகும். ஏன்னா, கொஸ்டின் எல்லாமே கொஸ்டினா இருக்கட்டும், சிலபஸா இருக்கட்டும், 2த்தையும் குரூப் 2 மைண்ட்ல வச்சு தான் குரூப் 2 அண்ட் குரூப் 4 2த்துக்குமே சேமா தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த பேட்ச வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்றோம். ஓகேவா? ஓகே. ஸோ முன்கூட்டியே சொன்ன மாரி இது வந்து ஒரு தமிழ் மீடியத்துக்கு உண்டான பேட்ச். ஓகேவா? ஸோ தமிழ் மீடியத்தில படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கான பேட்ச் தான் இது. இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னும்போது நம்ம ஜிகே மெட்டீரியலும், அதே மேத்ஸ்க்கு உண்டான கொஸ்டின் மட்டும் பைலாங்குலர் இருக்கும். தமிழ் ஆஸ் யூசுவல் தமிழ் தான். ஜிகே பொறுத்தவரைக்கும் தமிழ் தான். மேத்ஸ் மட்டும் கொஸ்டின் பேப்பரில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2மே இருக்கும். மேத்ஸ் மட்டும். ஓகேவா? மெட்டீரியல்னு பார்க்கும்போது ஜிகே மெட்டீரியல் மட்டும் ஸ்கூல் புக்ஸாக நம்ம கொடுக்குறோன்றதுனால, ஸ்கூல் புக் மெட்டீரியல் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையும் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த 2 விஷயம் மட்டும் தான் பண்ணுறோம். இது ஓகே அப்படின்னா மட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அப்படின்னும்போது ₹1500. ஓகேவா? சிங்கிள் பேமெண்ட் தான். நீங்க ஒரு வாட்டி தான் வந்து பேமெண்ட் பண்ண போறீங்க. அத தாண்டி வேற எதுவும் நீங்க வந்து பேமெண்ட் பண்ண போறது கிடையாது. எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுவும் நாங்க கேட்க மாட்டோம். ஓகேவா? சிங்கிள் பேமெண்ட் நீங்க ஒரு வாட்டி பேமெண்ட் பண்ணா போதும். ஓகேவா? அப் டூ குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இந்த பேட்ச் ஆனது ரன் ஆகும். ஓகேவா? ஸோ நம்ம முன்கூட்டியே சொன்ன மாரி பேட்ச் ப்ராசஸ் எல்லாமே டெலகிராம்ல தான் வந்து நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ டெலகிராம்ன்றது வாட்ஸ்அப் மாதிரியான ஒரு ஆப் தான். ஓகேவா? ஸோ அந்த ஆப்ப வந்து நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, அதில என்னுடைய நம்பர சர்ச் பண்ணி கூட நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா, வாட்ஸ்அப் மாரி அது ஒரு ஆப். Play Storeல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் பேமெண்ட்க்கு நான் லிங்க் அந்த கியூஆர் கோடு நான் வந்து அனுப்புறேன். எப்படி நீங்க பேமெண்ட் பண்ணணும் அந்த லிங்க்கையும் நான் வந்து கியூஆர் கோட் அனுப்புறேன். ஓகே. அதில தான் நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? இந்த பேட்ச் டீட்டெயில்ஸ்க்கு உண்டான பிடிஎஃப்பையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஓகேவா? ஸோ அதிலேயே வந்து இந்த Play Storeக்கு நான் லிங்க் நான் வந்து குடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேட்ச் மொத்தம் எத்தனை டெஸ்ட் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 42 டெஸ்ட்ட நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஓகேவா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, அப் டூ குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே இந்த பேட்ச் ஆனது ரன் ஆகும். ஓகேவா? 42 டெஸ்ட்டு முடிஞ்சது மட்டும் இல்லாம, குரூப் 4 எக்ஸாம் முடியிற வரைக்குமே, அந்த குரூப்ல நம்ம வந்து கைடன்ஸ வந்து பார்த்தோன்னா, ரெகுலரா குடுத்துட்டே இருப்போம். சரியா? அடுத்தது. இப்ப பேட்ச் பத்தின டீட்டெயில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ பேட்ச் பத்தின ஒரு ஓவர்வியூ நான் வந்து குடுத்துர்றேன். ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே. ஸோ பேட்ச் பத்தி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான். ஓகேவா? வீக்லி 1 ஷெட்யூல். இதான் நம்மளுடைய பிளான். ஓகேவா? அந்த வீக்லின்றது எப்ப ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, மண்டே. ஸோ எவ்ரி மண்டே டூ சண்டே தான் ஒரு ஷெட்யூல். ஒரு ஷெட்யூல் அப்படின்னா, மண்டே டூ சண்டே. இதான் நம்மளுடைய பிளான். ஓகேங்களா? ஸோ மண்டே வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டான மெட்டீரியல். இப்போ ஒரு ஷெட்யூல் குடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸ்டடி பிளான் ஆல்ரெடி நான் வந்து குடுத்துருக்கேன். அந்த ஸ்டடி பிளான்ல இப்போ ஒரு ஷெட்யூல் குடுத்துருக்கோம் அப்படின்னா, அந்த ஷெட்யூலுக்கு உண்டான பிளான் எல்லாமே உங்களுக்கு வந்து குடுத்துரும். எக்ஸாம்பிள் வெயிட் பண்ணுங்க.
இதான் அந்த ஸ்டடி பிளான். ஓகேவா? இந்த ஸ்டடி பிளான ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து பேட்சுமே வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? இப்ப நம்ம மெட்டீரியல் அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ஷெட்யூல் 1 எடுத்துட்டோம் அப்படின்னா, ஷெட்யூல் 1ல அதாவது மெட்டீரியல் மண்டே வந்து ஏர்லி மார்னிங். இப்ப நம்ம பேட்ச் வந்து சண்டே ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னாலும், உங்களுக்கு உண்டான மெட்டீரியல் அப்படின்னும்போது ஒவ்வொரு வாரமும் மண்டே ஏர்லி மார்னிங் வந்துரும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஷெட்யூல் 1 அப்படின்னும்போது, இந்த ஷெட்யூல் வந்து ஒரு ஷெட்யூல் 1 வீக் அப்படின்னும்போது, ஒரு வாரம் நீங்க என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும், எவ்வளவு படிக்கணும் அப்படின்ற மாரி ஒவ்வொரு ஷெட்யூலுக்கு உண்டான பிளான் அந்த பிடிஎஃப் ஒண்ணு வந்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் எடுத்த வரைக்கும் வந்து என்னென்ன டாபிக் இருக்கோ இது எல்லாமே ஸ்கூல் புக் ப்ளஸ் அவுட் சோர்ஸ் 2த்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பிடிஎஃப் வந்து குடுத்துரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் பிடிஎஃப் கிடையாது, வீடியோஸ் ஒன்லி. நீங்க வீடியோஸ நீங்க பார்த்து நோட்ஸ் எடுத்துட்டாலே போதுமானது. ஓகே. அந்த வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா, வீடியோ கிளாஸஸ் வந்து குடுத்துரும். அத நீங்க பார்த்து போட்டுக்க போறீங்க. பாலிட்டி அண்ட் எக்கனாமிக் ஓகேங்களா? புக் சோர்ஸ் ப்ளஸ் அவுட் சோர்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு 6த், 10த், 12த் இந்த புக்குக்கு உண்டான பிடிஎஃப் வந்து குடுத்துரும். அது இல்லாம அட்டவணை மற்றும் பகுதிகள். இது புத்தகத்துல அங்கங்க இருக்கும். சில பாயிண்ட் இல்லாம இருக்கும். அது எல்லாமே தொகுத்து ஒரு அவுட் சோர்ஸ் மெட்டீரியலா நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணிடும். அதே மாரி தான் எக்கனாமிக்கும். ஓகேவா? ஸோ புக் சோர்ஸ் ப்ளஸ் சிலபஸ்ல கவர் ஆகக்கூடிய அவுட் சோர்ஸ் 2த்தையுமே உங்களுக்கு கலந்து குடுத்துரும். ஓகேவா? அதே தான் எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படின்னும்போது கவர்ன்மென்ட் ஸ்கீம்ஸ் ப்ளஸ் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ அப்ப என்னென்ன பிடிஎஃப் வரும் அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஷெட்யூலுக்கு உண்டான பிடிஎஃப், தமிழுக்கு உண்டான நோட்ஸ் பிடிஎஃப், அந்த தமிழ்லயே மொத்தமா அடங்கிடும். ஜிகே வந்து பார்த்தீங்கன்னா, பாலிட்டி 1 பிடிஎஃப், அப்புறம் வந்து எக்கனாமிக் 1 பிடிஎஃப் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் ஸ்கீமும், கரண்ட் அஃபேர்ஸும் ஒரு பிடிஎஃப். மொத்தம் ஒரு 6 பிடிஎஃப் வந்து எவ்ரி வீக் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்ல மண்டேவே சென்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அப்போ மண்டே டூ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்லா மெட்டீரியலுக்கு உண்டான வீடியோ கிளாஸும் நாமளே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? எல்லா மெட்டீரியலுக்கு உண்டான வீடியோ கிளாஸ நாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபுல் மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு மண்டே வந்துரும். இந்த என்னென்ன மெட்டீரியல் குடுத்தோமோ அதுக்கு உண்டான வீடியோ கிளாஸ் தேவையானதுக்கு மட்டும் குடுப்போம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சில டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வீடியோ கிளாஸ் தேவைப்படாது. ஸோ அதுக்கு நம்ம தரமாட்டோம். பிடிஎஃப் மட்டும் குடுத்துரும். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய, கிளாரிட்டி குடுக்க வேண்டிய எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வீடியோ கிளாஸ் கம்பல்சரி வந்துரும். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மண்டே குடுத்துருவேன். அந்த மண்டே டூ ஃப்ரைடேக்குள்ள அந்த ஷெட்யூல் முடிக்கிறதுக்குள்ள அதுக்குண்டான வீடியோ கிளாஸ் அந்த பிளேலிஸ்ட்ல அப்பப்ப ஆட் பண்ணுவோம். அப்ப நீங்க பார்த்து டவுட் கிளாரிஃபை பண்ணலாம். வீடியோ பார்த்தா படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. வீடியோன்றது நம்ம ஃப்ரீயாவே குடுக்கக்கூடியது தான். ஓகே. ஏன்னா யூடியூப்ல நம்ம பொதுவா தான் போடுவோம். ஸோ வீடியோன்றது உங்களுக்கு டவுட் எதனா இருக்கும்போது கிளாரிஃபை பண்றதுக்காக அந்த வீடியோஸ நம்ம வந்து போஸ்ட் பண்ணி விடுறோம். சரிங்களா? ஓகே. இது வந்து நீங்க எனி டைம் வாட்சபிள் தான். நெறைய பேர் வந்து கேட்பீங்க, சார் நான் வந்து இந்த டைம் தான் பார்க்க முடியும். நான் 1 வாரம் கழிச்சு பார்க்க முடியும்னு கேட்டீங்க அப்படின்னா, அப் டூ குரூப் 4 எக்ஸாம் வரைக்குமே அந்த வீடியோஸ் எல்லாம் ஆக்டிவா தான் இருக்கும். வீடியோஸ் நம்ம யூடியூப்ல பொதுவா போடக்கூடியது தான். ஓகேவா? நம்ம சிம்பிளா சொன்னா வீடியோஸ்ன்றது ஃப்ரீ மாரியே வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி டெஸ்ட். ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் இருக்கும். ஃபுல் டெஸ்ட். ஓகேவா? இது எப்ப அப்படின்னா சண்டே. அப்போ மண்டே டூ சாட்டர்டே வந்து உங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா, அந்த வாரம் என்னென்ன போர்ஷன் குடுத்தனோ, அது டே பை டே ஒவ்வொரு வாரமும் நீங்க எப்படி படிக்கணுன்ற மெத்தடையும் நானே குடுத்துருவேன். அத நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி படிச்சா போதும். ஓகேங்களா? ஸோ அப்படின்னும்போது மண்டே டூ சாட்டர்டே வந்து படிக்கிறீங்க. சண்டே ஏர்லி மார்னிங் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்துரும். கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, குரூப்லயே நான் சென்ட் பண்ணிருவேன். ஓகே. ஓஎம்ஆர் பிடிஎஃப்பா அனுப்புவேன். எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் தான். எல்லாமே அந்த டெலகிராம் சேனல்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ டெலகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்ட பிறகு நீங்க அந்த பிடிஎஃப்ப பிரிண்ட் போட்டும் எடுத்துக்கலாம். இல்லது நீங்க பிடிஎஃப்பா பார்த்தும் டெஸ்ட் எழுதலாம். ஓஎம்ஆர் பிடிஎஃப் நானே குடுத்துருவேன். அந்த ஓஎம்ஆர நீங்க ஃபாலோ பண்ணி டெஸ்ட்ட வந்து நீங்க எழுதினா போதும். ஓகேங்களா? ஸோ அப்போ எழுதிட்ட பிறகு கீ ஆன்சர். அந்த டெஸ்ட்டுக்கு உண்டான ஆன்சர் கீ வந்து ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேல நான் குரூப்ல அனுப்புவேன். அத பார்த்து எவ்வளோ மார்க்ன்றத நீங்க கால்குலேட் பண்ணி, நான் ஒரு அந்த ரேங்க் ரிப்போர்ட்க்கு உண்டான லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்க்க கிளிக் பண்ணி நீங்க தமிழ்ல எவ்வளோ மார்க், மேத்ஸ், ஜிகேல எவ்வளோ மார்க்ன்றத மொத்தமா கவுண்ட் பண்ணி போடுற மாரி இருக்கும். அத போட்டுட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நைட்டே வந்து சப்போஸ் லைவ் அன்னைக்கு நைட்டு முடிஞ்சா வரும். இல்ல அடுத்த வாரத்துல இந்த வாரம் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத பத்தி வீக்லி ஒன்ஸ் லைவ் வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாரி ரேங்க் ரிப்போர்ட்டும் இந்த வாரம் முடிச்ச டெஸ்ட்டுக்கு உண்டான ரேங்க் ரிப்போர்ட் அடுத்த வார டெஸ்ட் வரதுக்குள்ள உங்க குரூப்ல வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஓகே. ஏன்னா அன்னைக்கே வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்த வார எண்டுக்குள்ள அந்த ரேங்க் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சுருவோம். சரிங்களா? ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ. பேட்ச் ஓவர்வியூ இதான். அடுத்து ஷெட்யூல் டீட்டெயில் அப்படின்னும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இது முன்கூட்டியே உங்களுக்கு ஸ்டடி பிளான்லேயே சொன்னது தான். மொத்தமா நம்ம வந்து ஒரு 42 டெஸ்ட் வந்து எழுதப் போறோம். அந்த 42 டெஸ்ட்டுன்னும்போது பார்த்தீங்கன்னா, 20 ஷெட்யூல். 3 ஷெட்யூலுக்கு 1 ரிவிஷன் அப்படின்ற மாரி மொத்தமா வந்து ஒரு 20 ஷெட்யூலும், அதே மாரி 6 ரிவிஷனும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ண போறோம். இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டூ ஜூன்குள்ள முடிஞ்சிரும். ஜூலை அண்ட் ஆகஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூனிட் வைஸ் டெஸ்ட். 10 டேஸ் ஒன்ஸ் ஒரு டெஸ்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 60 டேஸ்க்கு 6 யூனிட் வைஸ் ரிவிஷன் டெஸ்ட்டை முடிச்சிடும்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த லாஸ்ட் 3 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10 ஃபுல் மாடல் எக்ஸாமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. மொத்தமாக 42 டெஸ்ட் நம்ம வீக்லி 1 டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராசஸ். இப்போ நம்ம பேட்ச் ப்ராசஸ் பார்த்தா மாதிரி டெஸ்ட் ப்ராசஸ் எப்படி வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னா எவ்ரி சண்டே ஓகே மண்டே எப்படி மெட்டீரியல் சொன்னானோ எவ்ரி சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் காலைல. ஓகேவா? காலையில் 200 கொஷின், அதாவது 100 தமிழ், 25 மேக்ஸு, 75 ஜிகே, மொத்தமாக ஒரு 200 கொஷினுக்கு உண்டான டெஸ்ட்டை நாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஏர்லி மார்னிங் வந்துடும். ஓகேவா? எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மெட் தான் வந்து கொடுப்போம். சார் வீட்டுக்கு அனுப்புங்களா கொஷின் பேப்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக தான் நம்ம வந்து கொடுத்துருவோம். சரியா? எல்லாமே ஓஎம்ஆர் டெஸ்ட் தான். இந்த சார் லிங்க் மாதிரி கொடுத்துட்டு ஆப்ஷன் கிளிக் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓஎம்ஆர் பிடிஎஃப் நானே கொடுத்துருவேன். அதை நீங்கள் பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டும் ஓகே போட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ எல்லாமே ஓஎம்ஆர் வந்து பிடிஎஃபாக கொடுத்துரும். அதில் தான் நீங்கள் டெஸ்ட் நம்ம சும்மா வந்து கொஷின் பேப்பர் மட்டும் நீங்கள் பிரிண்ட் போட்டு டிக் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓஎம்ஆர் எப்படி எழுதுன்றதையும் அதாவது டெஸ்ட் எப்படி நான் தெளிவாக சொல்லுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதுனா போதும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ ப்ளஸ் ரேங்க் லிஸ்ட் டாப் 200. ஓகேங்களா? ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேவா? அதாவது ஈவினிங் ஆன்சர் கீ வந்துடும். ரேங்க் லிஸ்ட்டுக்கு நான் லிங்க்கும் கொடுத்துருவேன். அந்த வார எண்டுக்குள்ளே டாப் ரேங்க், அதாவது அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே நம்ம சொல்ல முடியாது. டாப் 200 ஓகேவா? ஃபஸ்ட்டு வர 200 பேர் லிஸ்ட்டு மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்தது மேக்ஸ் ஆன்சர் கீ வித் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் மேக்ஸுக்கு மட்டும். ஏன்னா தமிழ் அண்ட் ஜிகே வந்து உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொடுத்துருந்து தான் கேட்போம். மேக்ஸ் அப்படின்னும் போது நடத்தாத சில சம்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா தமிழாச்சு நீங்கள் ஜிகே வாச்சு நீங்கள் வந்து பார்த்தா நோட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். ஆனால் மேக்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போனால் ஸ்பெஷலாக கிளாரிஃபிகேஷன் வீடியோ வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் குரூப்பில் சென்ட் பண்ணிடும். அந்த 25 கொஸ்டின் கிளாரிட்டி நீங்கள் பார்த்துப்பீங்க. ஓகேவா? ஸோ இதாம்பா வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ப்ராசஸ். ஓகே வீக்லி 1 டெஸ்ட் இருக்க போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நான் ஒரு 6 வகையான மெட்டீரியல் சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ அதான் நம்ம வந்து கொடுப்போம் எவ்ரி ஷெடியூலுக்கு உண்டான மெட்டீரியல். ஓகேவா? ஸ்கூல் புக்ஸு ப்ளஸ் அவுட் சோர்ஸ். இப்போ ஒரு ஷெடியூல் இருக்குன்னா அந்த ஷெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகிற டாபிக் எல்லாம் ஸ்கூல் புக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அது தொகுத்து கொடுத்துரும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸில் கவர் ஆகக்கூடிய டாபிக் உண்டான அவுட் சோர்ஸ். இப்போ சில டாபிக் வந்து சிலபஸும் இருக்கும், ஆனால் புத்தகத்தில் இருக்காது. அப்படி இந்த மாதிரி புத்தகத்தில் இல்லாத சில டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட் சோர்ஸ்ன்ற பேரில் உங்களுக்கு மொத்தமாக கலெக்ட் பண்ணி நெட் சோர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன அவுட் சோர்ஸ் புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து மெட்டீரியலாக கொடுத்துரும். ஸோ அப்போ நீங்கள் எதுவும் வெளியே வாங்கி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி இங்கே கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வீடியோ கிளாஸை பார்த்து கிளாரிஃபிகேஷனோட படிச்சிங்க அப்படின்னாலே போதும். ப்ராப்பரான டெஸ்ட்டும் ப்ராப்பரான கைடன்ஸும் இருந்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். கைடன்ஸை ப்ராப்பராக கொடுக்க நான் இருக்கேன். நீங்கள் ப்ராப்பராக டெஸ்ட்டு தயாராக இருந்தீங்கன்னா இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் ஃபைல். அதான் சொன்ன பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அகரவரிசை, ஒரு எழுத்து மொழி இந்த மாதிரி 4 டாபிக் 4த்தையும் ஒன்றா கம்பைன் ஒரு பிடிஎஃப். அந்த ஒரு பிடிஎஃப் நீங்கள் ஒழுங்காக படித்தாலே போதும். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்ட்ரா நோட்ஸ். இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜிக்காவாக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் இது மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து அப்பப்போ கொடுக்கும். இப்போ என்ன புக்கு மட்டும் இல்லாமல் புக்கை தாண்டி இப்போ ஒரு சில கொஸ்டின்லாம் கேட்குறாங்க அப்படின்னும் போது நம்ம இன்னும் புக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் அவுட் சோர்ஸ் போயிட்டு படிக்க வேண்டிய கட்டாயம். ஸோ அந்த மாதிரி படித்தா தான் நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும். சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னா புக் பேக் அண்டு பாக்ஸ் டாபிக். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் இப்போ பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிக்கிறோம் அப்படின்னா பாலிட்டியில் இது வரைக்கும் கேட்ட லெசனுக்கு அந்த புக் பேக் கொஸ்டின் கொடுத்துரும். பாக்ஸ் டாபிக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கட் பண்ணி கொடுக்கும்போது ஏன்னா புக் பேக்கும் பாக்ஸ் டாப்பிக்கும் ஓரளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தான். ஏன்னா குரூப் 4 லெவலில் குரூப் 2 லெவலில் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னாலும் குரூப் 4 லெவலில் சில கொஸ்டின் அளந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம அதையுமே நம்ம வந்து படிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ அதையுமே நம்மளே வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ பாலிட்டி இல்லை எக்கனாமிக் ஒரு டாப்பிக்கை நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா எக்கனாமிக்கில் இது வரைக்கும் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்த்தா தொகுத்து கொடுத்துரும். ஓகேவா? ஸோ இதை நம்ம குவிஸ் மோட்லேயே நம்ம வந்து பார்த்தோன்னா குவிஸ் குரூப்னு ஒரு குரூப்பை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அந்த குரூப்பையும் நான் இந்த விஷயத்த சொல்லிவிடுவேன். சரிங்களா? ஓகே. அப்போ அதுக்கும் நான் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துரும். அப்போது ஸ்கூல் புக்ஸ், அவுட் சோர்ஸ், புக் பேக், பாக்ஸ் டாபிக், அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஸோ அப்போது உங்களுக்கு நான் மொத்த சோர்ஸையும் நானே கொடுத்துருவேன். ஸோ உங்களுடைய வேலை படிக்கிறது மட்டும்தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பற்றின டீட்டெயில்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை கவனிச்சுக்கோங்க. பேட்ச் பற்றின ஃபுல் ப்ராசஸ் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ இப்போ பேட்சில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸோ அதை நான் வேணால் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும்.
ஸோ இந்த கியூஆர் கோடு வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடும் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நான் வந்து கொடுத்துருக்கேன்பா. ஓகேவா? இந்த கியூஆர் பேங்க் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், கியூஆர் கோடும் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் வந்து யூபிஐ ஐடியும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை நீங்கள் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த கியூஆர் கோட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுப்பேன். சரியா? ஸோ என்ன பண்ண அப்படின்னா நீங்கள் கியூஆர் கோடில் ஸ்கேன் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இந்த நம்பருக்கு அனுப்பணும். இந்த நம்பருக்கு டெலகிராம் அனுப்பணும். அனுப்பும்போது நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் அனுப்புவேன், குரூப் லிங்க்கையும் அனுப்புவேன். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? இதை நான் வச்சுக்க நான் செகண்ட் டைம் முன்னாடி சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேட்சில் அதாவது நீங்கள் எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டீங்க, நான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நம்ம வந்து பேட்சில் ஒரு 3 குரூப்பை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா 3 குரூப். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் குரூப், இது படிக்கிறதுக்கான குரூப். மொத்தம் 3 குரூப் வந்து டெலகிராம்லேயே வந்து கிரியேட் ஆகும். உங்களுக்கு லிங்காக நான் சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு மெட்டீரியல் குரூப், இது படிக்கிறதுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மெட்டீரியலும் A to Z உங்களுக்கு பேட்சில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த குரூப்பில் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் குரூப், உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிவிக்கணும். இப்போ எப்போ லைவ் கண்டக்ட் பண்ண போகிறோம், அடுத்த டெஸ்ட் எப்போ நடக்க போகுது, இல்லை எதனா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, இல்லை வந்து நீங்கள் எப்படி படிக்கணும், உங்களுக்கு ஒரு ஆடியோவோ வீடியோவோ மோட்டிவேஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் குரூப்பில் தான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் நான் ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ் குரூப், இது வந்து பழகனா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம், நீங்கள் டெஸ்ட் எழுத போகிறீங்க, இருந்தாலும் டெய்லியுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 20 கொஸ்டின் 30 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி குரூப்பில் வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? இது என்ன அப்படின்னா நீங்கள் படித்ததெல்லாம் கரெக்டாக படிச்சிருக்கீங்களா, இன்னும் எவ்வளோ படிக்கணும், எந்த அளவுக்கு படிக்கணும், நீங்கள் படித்ததெல்லாம் கரெக்டாக வருதா இல்லையா அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணுறதுக்காக இந்த குரூப். ஓகே, அப்போ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கரெக்டாக தான் படிச்சிருக்குமா, நம்ம படித்ததெல்லாம் கரெக்டாக இல்லையா, அப்போ நம்ம எந்த டாபிக் மிஸ் பண்ணுன்றதை அப்பப்போ படிச்சுக்கலாம். அப்போ ஆன் த ஸ்பாட்டில் ஒரு வாரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆன் த ஸ்பாட்லேயே நீங்கள் இன்றைக்கி உண்டானதை கரெக்டாக படிச்சிக்கலாம் இல்லைன்றத அந்த குவிஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது தெரிஞ்சிடும். நீங்கள் நல்லா படிச்சுன்னா மார்க் அதிகமாக வரப்போகுது. அப்போது நம்ம ஒழுங்காக படிக்கல அப்படின்னும் போது அந்த மார்க் கம்மியாயிடுச்சுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி படிக்கணுன்றது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அந்த குவிஸ் குரூப்பும் அதுக்கு இருக்கும். மொத்தம் 3 குரூப் இருக்கும், மெட்டீரியல் குரூப், இன்ஃபர்மேஷன் குரூப் அண்ட் குவிஸ் குரூப். ஓகேவா? அடுத்தது உங்களுக்காக செப்பரேட்டான ஒரு யூடியூப் சேனல் ஆல்ரெடி நம்ம வந்து பேட்ச் 1க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த சேனல் தான் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதாவது பேட்சில் ஏதாவது நான் ஒரு லைவ் வரணும், இல்லை வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் வீடியோ கொடுக்கணும், ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும், இல்லை ஒரு லைவ் நடத்தணும், இல்லை ஒரு டிஸ்கஸ் நம்ம எதனா பண்ணோம் அப்படின்னா இந்த செப்பரேட்டான யூடியூப் சேனலில் பேட்ச் 1க்காக மட்டும்தான், இதில் பேட்ச் 1 மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ஓவர் வீடியோ. ஓகேவா? ஷெட்யூல் ஓவர் அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் வந்து மண்டே ஒவ்வொரு ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா மண்டேவே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஷெட்யூல் இப்போ தமிழ் எப்படி படிக்கணும், மேக்ஸ் எப்படி படிக்கணும், ஜிகே கரண்ட் அஃபேர்ஸ்னால் எதெல்லாம் எப்படி படிக்கணும், மண்டே என்ன படிக்கணும், மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே எப்படி படிக்கணும், எப்படி முடிக்கணும், எப்படி ரிவிஷன் பண்ணணும், எப்படி ரீகால் பண்ணணும், இது எல்லாத்தையுமே தெளிவாக 1 by 1 நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லுவேன். இந்த ஷெட்யூல் ஓவரி பார்த்துட்டு பிறகு தான் நீங்கள் படிக்கவே ஆரம்பிக்கணும். இதான் ஒரு வாரம் நீங்கள் என்ன படிக்கணுத்துக்குன்னா கைடன்ஸ் வீடியோ. ஓகேவா? ஸோ இதை நான் வந்து கொடுத்துருவேன், ஆல் டாபிக் வீடியோ கிளாஸஸ். ஸோ இப்போ நம்ம ஷெட்யூல் இருக்கக்கூடிய எல்லா டாபிக் உண்டான வீடியோ கிளாஸஸை நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கான எல்லா வீடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப்லேயே நான் வந்து சென்ட் பண்ணிடுவேன். அந்த வீடியோஸ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி பேட்சில் வந்து ஜாயின் அதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னாலும் அந்த வீடியோஸை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி லைவ், ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்தீங்கன்னா லைவ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் லைவாக இருக்கலாம், இல்லை நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய லைவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வாரம் நீங்கள் என்னோட கனெக்டாக இருக்கிறதுக்கு, ஏன்னா நோட்ஸ் மட்டும் தான் வருது சார் இல்லையா அப்படின்ற ஒரு ஃபீல் வரக்கூடாதுன்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாரம் என்னோட நீங்கள் கனெக்டில் இருக்கிறதுக்கு ஒரு லைவ் வைப்போம். அந்த லைவில் உங்களுக்கு டவுட்டை நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லை நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்னா சொல்லிக்கலாம். அதுதான். ஓகே, அது ஷெட்யூலை பற்றின கிளாரிஃபிகேஷனாக இருக்கலாம், அல்லது பேட்சை பற்றின கிளாரிஃபிகேஷனாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றின கிளாரிஃபிகேஷனாக இருக்கலாம், இல்லை ஏதாவது நான் ரிவிஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே இந்த லைவில் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கலாம். ஓகேவா? நார்மலாக எனக்கு டெஸ்ட் பண்ணி மெசேஜும் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்தது மேக்ஸ்க்கு நான் கிளாரிஃபிகேஷன் வீடியோ, இது நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். கிளாரிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸு கம்பல்சரி வந்துடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா மோட்டிவேஷனல் வீடியோ அண்ட் ஆடியோ. டெய்லியுமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குரூப்பில் ஒரு ஆடியோ கொடுப்போம்பா. டெய்லியுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆடியோ வந்து கொடுப்போம். ஸோ இது டெய்லி கூட ஆடியோ நோட்டிஃபிகேஷன் சரி நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தினந்தோறும் நான் உங்களை மானிட்டர் பண்ணுறத நீங்கள் வந்து உணரணும். ஓகேவா? டெய்லியுமே என்ன படிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பேன். அந்த கைடன்ஸை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி படித்தா போதும். ஓகேவா? வேற எங்கேயும் நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது, உங்கள் மைண்ட் வந்து பார்த்தோன்னா டவுன் ஆகக்கூடாதுன்றதுக்காக அப்பப்போ நான் வந்து சில மோட்டிவேஷன்ஸும் கொடுப்பேன், ஒரு ஆடியோஸும் கொடுப்பேன், கைடன்ஸும் கொடுப்பேன். டார்கெட்டாக அப்போ ஃபிக்ஸ் பண்ண சில டைம் டாஸ்க்கு கூட கொடுப்பேன், அந்த டாஸ்க்கை நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ணீங்கன்றத பார்க்கறதுக்காக. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்.
ஸோ ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கணும், அந்த முந்தின வார கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை ஏதாவது ஒரு இயரை வந்து இல்லை ஏதாவது ஒரு மந்த்தை நம்ம பேஸ் பண்ணி இப்போ நவம்பர்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ், நவம்பர் செகண்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸ், அப்போ வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம். அதுலேருந்து கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் வரும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுவும் நம்ம வந்து கொடுத்துரும். இப்போ 1 மந்த் முடிஞ்சு, இப்போ நவம்பர் மந்த் டிசம்பர் மந்த் முடிஞ்ச உடனே டிசம்பர் மந்த்துக்குண்டான மொத்த கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் கொடுத்துரும். ஸோ அப்போது அந்தந்த மந்த் முடிஞ்ச உடனே கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். அப்போ மெட்டீரியல்ஸ், வீடியோ கிளாஸஸ், கரண்ட் இஷ்யூஸ், ஸோ அப்போது ஓவராலாக 100% உங்களுக்கு எல்லாமே ஒரு பக்காவான பேக்கேஜாக கொடுத்துரும். படிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. ஓகேவா? நாங்கள் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும், சக்ஸஸ் ஆகிடலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் பாத். ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கும்போது நான் 1500 ருபீஸ், ஓகேவா, அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 19. ஓகே, இன்றைக்கி டிசம்பர் 17, 18, 19 3 டேஸ் நான் டைம் தரேன். ஓகே, ஸோ அப்படின்னும் போது 3 டேஸ்க்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே, முடிஞ்சால் வந்து 2 டேஸ்க்குள்ளே, ஏன்னா லிமிட்டட் சொன்னதை நம்ம வந்து குரூப்பில் ஆட் பண்ணுவோம். சப்போஸ் பேட்ச் நம்ம வந்து முன்கூட்டியே க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா நான் வந்து அட்மிஷன் டக்கு க்ளோஸ் பண்ணுவேன். அந்த லிமிட்டட் சொன்ன ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நல்லாவே தெரியும். போன வாட்டியே 2 டேஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் வந்து க்ளோஸ் பண்ண வேண்டியது. ஆனால் அந்த டெலகிராம் இஷ்யூ வரதுனால நம்ம ஒரு நாள் தள்ளி போட்டுருந்தோம். ஓகே, பட் ஆனால் இந்த வாட்டி அதுக்கான ஐடியா நம்ம கண்டுபிடிச்சதுனால 2 டேஸோட பேட்ச் க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுறவங்க இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேங்களா? ஓகே, பேட்ச் நம்ம எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா டிசம்பர் 21, 2025. ஓகே, டிசம்பர் 21 சண்டே தான். சண்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்சை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? அந்த பேட்ச் குரூப் வந்து ஆக்டிவேட் ஆகும். அது எப்படின்றது நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். அடுத்தது ஓகே, அது பேங்க் டீல்ஸ் வந்து கொடுத்துறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் யூபிஐ ஐடி, ஃபோன்பே. ஓகேவா? அந்த கியூஆர் கோடு, இந்த கியூஆர் கோடை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன், அதில் கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி பிளான் ஓகே சார், பேட்ச் டீட்டெயிலும் பார்த்தீங்கன்னா நான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்துட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடுக்கு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கியூஆர் கோடை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி எனக்கு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சார் என்கிட்ட கியூஆர் கோடு இல்லை, பேங்க்கில் போய் நான் பண்ணலாமான்னா பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணி பேங்க்கில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த சலான், அல்லது நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி, இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நிறைய டவுட் வரும். சார் நான் வந்து இது நீங்கள் ஃபோன்பே கொடுத்துருக்கீங்க, நான் ஃபோன்பேல தான் பண்ணணும்னு, அதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த விதமான யூபிஐ பேமெண்ட் மூலமாக பண்ணலாம். ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், இல்லை நீங்கள் எதனா வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க, அல்லது நீங்கள் எதனா வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆப் எதனா வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ஸ்கேன் பண்ணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ண முடியும். பேமெண்ட் நீங்கள் எப்படி ஒன்றா பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சார் நான் பேட்சில் ஜாயின் பண்ண போகிறேன், ஆனால் என்கிட்ட ஜிபே கிடையாது, ஆனால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். இல்லை உங்கள் சிஸ்டர்கிட்ட, பிரதர்கிட்ட, உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருக்குது அப்படின்னா ஸோ யார்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணிட்ட உடனே என்ன பண்ண அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா? பேமெண்ட் யார் ஒன்றா பண்ணலாம், தப்பு இல்லை. 1500 ருபீஸ் அந்த பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டையோ இல்லை வந்து ரிசிப்டையோ நீங்கள் வாங்கிக்கோங்க. நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கிட்டு நீங்கள் எனக்கு டெலகிராமில் அனுப்பணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்க. பேங்க் மூலமாக பண்ணால் சலான் கொடுத்துருவாங்க. கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துடும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நீங்களும் பண்ணலாம். நீங்கள் பண்ணால் பிரச்சனை இல்லை. வேறு யாருன்னா பண்ணாங்கன்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பர் 6374805244 இது என்னுடைய டெலகிராம் நம்பர். ஓகே, இந்த டெலகிராம் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் இருக்கிற மாதிரி ஒரு டிபி இருக்கும். சரியா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் நம்பர், அதாவது இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி இந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணால் இந்த நம்பர் டெலகிராமில் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டெலகிராம் போய்ட்டு அப்படியே நீங்கள் இந்த நம்பர் சர்ச் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் வராது. அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சர்ச் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் பாரில் போயிட்டு இந்த நம்பரை போட்டிங்க அப்படின்னா டவுட்டாக காட்டும். ஓகேவா? அதில் வந்து சம்டைம்ஸ் வரும், வராமல் போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நம்பரை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெலகிராமில் நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க. ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்கள் நேமும் உங்கள் டிஸ்ட்ரிக் மட்டும் அனுப்பிச்சிடுங்க போதும். பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டும் இன்னும் கேட்டால் உங்கள் நேம் மட்டும் போதும், டிஸ்ட்ரிக்ட் கூட தேவையில்லை. ஓகேவா? பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டையும் உங்கள் நேமையும் நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிச்சா போதும். ஓகேவா? அனுப்புனா 24 ஹவர்ஸ்க்குள்ளே தயவுசெய்து நான் சொல்கிறேன். ஓகே, அனுப்பிட்ட உடனே எனக்கு கால் பண்ண அவசியம் இல்லை. எந்த விதமான பேனிக்கும் நீங்கள் ஆக வேண்டாம். அனுப்பின 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட், அதாவது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். ஓகேவா? ஒரு குரூப் லிங்க் கூட வரும். அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிக்கணும்.
ஓகேவா? அந்த குரூப் லிங்க் யாருக்கும் நீங்க ஷேர் பண்ணக்கூடாது. நீங்க மட்டும் தான் வச்சுக்கணும். ஏன்னா ஷேர் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுது வந்து ரிமூவ் ஆயிடும். சரியா? ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ள உங்களுக்கு அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துரும். அதுல வந்து ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க கிளிக் பண்ணி குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 24 ஹவர்ஸ்க்குள்ள இது வந்துரும். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்குள்ள கால் பண்ணிடாதீங்க. ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து இந்த நம்பருக்கு தான் அனுப்பணும். வேற எதுக்கும் அனுப்பக்கூடாது. ஓகே. இந்த நம்பர வந்து Telegramல சேவ் பண்ணுங்க. சப்போஸ் அப்படி உங்களால சேவ் பண்ண முடியல அப்படின்னா, இரு நான் இன்னொரு ஐடியா சொல்றேன். அப்படி இல்லன்னா என்ன பண்றீங்கன்னா, சப்போஸ் இந்த நம்பர் சேவ் ஆகல அப்படின்னா, இன்னொரு மெத்தட் இருக்கு. அந்த Telegram ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேல ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச் சிம்பல் இருக்கும். ஓகே. இந்த மாரி ஒரு சர்ச் சிம்பல் இருக்கும். இங்க இருக்குங்களா? இது வந்து என் நம்பர சேவ் பண்ணக்கூடிய மெத்தட். ஓகேவா? ஸோ Telegram ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, கான்டாக்ட் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து கீழ ஒரு பென்சில் சிம்பல் இருக்குங்களா? இந்த பென்சில் சிம்பல கிளிக் பண்ண உடனே, இந்த மாரி ஒரு ஆப்ஷன் காட்டும். அதாவது ஆட் கான்டாக்ட் மாரி காட்டும். இத நீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். நியூ கான்டாக்ட். இதில நீங்க துரோன் அகாடமி என்னுடைய நம்பர போட்டு என்னுடைய நம்பர் சேவ் பண்ணணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த நம்பர போட்டு நீங்க சேவ் பண்ற மாரி இருக்கும். சேவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் கான்டாக்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓகேவா? ஸோ துரோன் அகாடமி வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ இது வந்துட்டா போதும். இல்ல அப்டின்னா, இதிலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இதோ பாருங்க. தெரிதா பாருங்க. தெரியும். ஓகேவா? இல்ல என்ன பண்றீங்கன்னா, அந்த சர்ச் சிம்பல்ல போயிட்டு நீங்க சேவ் பண்ண வேணாம். இத வந்து நீங்க டைப் பண்ணுங்க போதும். ஓகேவா? அதாவது அந்த சர்ச் சிம்பல்ல போயிட்டு இத போட்டுட்டு, போட்டுட்டு போட்டுட்டு என்னாச்சுன்னு தெரியல. ஓகேவா? இத டைப் பண்ணுங்க. அதாவது DHRONAER துரோனா ஆர்ஓன்னு டைப் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். இதில போய் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில தான் நீங்க கிளிக் பண்ணி, இதில தான் நீங்க எடுத்த அந்த ஸ்கிரீன்ஷாட்ட எனக்கு அனுப்பணும். இந்த நம்பர் தான் நீங்க டெலரா அனுப்புற மாரி இருக்கும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? ஸோ அவ்வளோதான். இதான் வந்து ஈஸியான மெத்தட். பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுச்சு. ஸோ அதான் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2, குரூப் 4 ஸோ 2 எக்ஸாமுக்கு தயாரானவனுக்கும் போதுமான பேட்ச் தான். மொத்தமா வந்து ஒரு 42க்கும் மேற்பட்ட டெஸ்ட்ட நீங்க எழுத போறீங்க. அப் டூ குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் கைடன்ஸ் இருக்க போகுது. ஃபீஸ் ஒன் டைம் தான் ₹1500 அத தாண்டி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எதுவுமே நாங்க வாங்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ அதே மாரி வந்து கைடன்ஸ்ன்றது வீக்லி நம்ம Telegramல தான் எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்றதுனால, தயவு செஞ்சு Telegramல மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க எனக்கு வந்து பார்த்தா ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. வேற எதுலயும் அனுப்பாதீங்க. ஏன்னா அனுப்புனா, அத நம்ம வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? இந்த நம்பருக்கு மட்டும் தான் அனுப்பணும். 6374805244 இந்த நம்பருக்கு மட்டும் Telegramல நீங்க எடுத்த ஸ்கிரீன்ஷாட்ட அனுப்புங்க. ஓகேவா? லாஸ்ட் டேட் நான் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை வந்து குடுத்துருக்கேன். ஏன் அப்டின்னா, அடுத்து நான் வந்து சாட்டர்டே ஏன்னா நம்ம சண்டே பேட்ச் கிரியேட் பண்றதுனால எனக்கு வந்து ஒரு 2 டேஸ் இருந்தா தான், நான் இந்த பேட்ச் கிரியேஷன் ஒர்க், பேட்ச் இன்ஃபர்மேஷன் ஒர்க்லாம் போடக்கூடிய ஒர்க்ல இருப்பேன். ஸோ அத நான் பார்க்கணும் அப்டின்னும்போது, இது கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பதிவுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பேட்ச் பத்தின ஃபுல் டீட்டெயில வந்து நான் சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஓகேவா? ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் லிங்க்கு, ஸ்டடி பிளான் பிடிஎஃப், இந்த பேட்ச்சுக்குண்டான பிடிஎஃப் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். அத போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்டின்னா மட்டும் நீங்க பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறொரு முக்கியத்தோட அடுத்த வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அல்ஃபன் துரோன் அகாடமி. தேங்க் யூ.